ஜூன் 16ஆம் தேதி நடந்த என்டிஏ மீட்டிங்ல டெலகிராம் செயலி, அதாவது டெலகிராம் ஆப்பை வந்து 30ஆம் தேதி வரை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை நோட்டி இருக்காங்க. மத்திய அரசு நடத்தும் நீட் மறுதேர்வு இது முடிகிற வரையும் ஜூன் 22ஆம் தேதி வரையும் இந்த செயலியை தற்காலிகமா நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த டெலகிராமுக்கு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, டெலகிராம்ல தான் ஐடி ப்ரூஃப் இல்லாத ஃபோன் நம்பர் இல்லாத நம்மளால ஒரு ஐடி வந்து உருவாக்கிக்க முடியும். அந்த ஐடி மூலமா நம்ம எந்த விஷயம் போட்டாலும் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஏற்கனவே இருந்த, அதாவது எக்ஸாம், இப்போ நீட் எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை இவங்க இப்போ நடந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம ஏற்கனவே நடந்துச்சு, வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான நியூஸை பரப்புறாங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தவறான நியூஸ் பரவத்தால மக்கள்கிட்ட வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. அப்படின்றதால இந்த எக்ஸாம் முடிகிற வரையுமே இவங்க இந்த செயலியை வந்து ஆஃப் பண்ணி வைங்க. அதாவது 22ஆம் தேதி வரையும் டெலகிராம் முழுசா ஆஃப் பண்ணி வைங்க, 30ஆம் தேதி வரையும் அந்த மெசஞ்சர் எடிட் பண்றதை ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. இதை போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. பாய்.